Assalamualaikum friends, welcome to Marzhira Blossoms. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி banana bread toast and banana bread balls. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம banana bread toast எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு முட்டை ஸ்மெல் தெரியாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைசஸாக இல்லைன்னா கூட நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்லைசஸை நம்ம நெய்யில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பனானா ஸ்லைசஸை அதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ணி மேஷ் பண்ணுறதுனால நெய்யில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து பனானாவில் சேர்ந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா பனானா ஸ்வீட்ன்றதுனால நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தா போதும். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கலாம். இப்போது ப்ரெட் உள்ளார வைக்கிற பனானா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட் சைஸில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃபுல் ப்ரெட்லேயும் நம்ம செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெட்டை 2 ஸ்லைசஸாக கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி 4 ப்ரெட்டில் இருக்கிற சைட்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட்டை வந்து நான் 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ப்ரெட் பீஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனானா ஸ்டஃபிங்கை வைக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 3 பீசஸ்லையும் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ப்ரெட் மேலே ஃபுல்லாக நல்லா அந்த பனானா ஸ்டஃபிங்கை தடவிட்டு இன்னொரு பீஸை அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸ்பூனாலையும் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் பேட்டரில் அந்த ப்ரெட் பீஸை ஃபஸ்ட்டு சைடில் வச்சு நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் இல்லைன்னா கீயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம ஃபுல்லாக வைக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு சைடில் நம்ம டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நம்ம அதே மாதிரி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி கீழேயும் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 4 சைட்லேயுமே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால 2 சைடில் மட்டும் இல்லாமல் அந்த 4 சைட்ஸ்லேயும் வந்து எக்கோட அந்த ஃப்ளேவர் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எக் பேட்டர் எடுத்து அந்த ப்ரெட் மேலே நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் எக் பேட்டர் எடுத்து நம்ம மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரெட் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது பனானா ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பனானா ப்ரெட் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ப்ரெட் வந்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கையாலே தூள் ஆக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டோஸ்ட்டுக்கு பனானா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே வந்து இந்த ப்ரெட் தூளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பிசையாமல் இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எக் பேட்டரில் அது ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்து
நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வானலில் அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு பால்ஸாக அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதை இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி எல்லா பால்ஸையும் லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இந்த பிரெட் பால்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம நார்மலாக பிரெட் டோஸ்ட்டு செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பனானா பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.